வட மாநிலங்களில் வெப்ப அலை வீசி வரும் நிலையில் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் இன்று தொடங்கியது. இதனிடையே கடும் வெயிலால் டெல்லியில் தொழிலாளி ஒருவர் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு உயிரிழந்தார். அண்மை தகவல்களுடன் இணைகின்றனர் செய்தியாளர்கள் ராஜா மற்றும் சதீஷ் முருகன். தலைநகர் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக வரலாறு காணாத வெப்பம் வாட்டி வதைத்து வருகிறது. கடும் வெயிலால் யமுனை ஆற்றில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்ததால் டெல்லியில் குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே குடிநீர் பிரச்சனையை ஆம் ஆத்மி அரசு முறையாக கையாளவில்லை என கூறி மாநில நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி இல்லம் முன் பாஜக மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் ஹரியானா பாஜக அரசு யமுனையில் தண்ணீர் விடாததே டெல்லியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட முக்கிய காரணம் என்றும் ஹரியானா அரசுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் அமைச்சர் அதிஷி தெரிவித்துள்ளார். வட இந்தியாவில் வெப்ப அலை வீசி வரும் நிலையில் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் தென் தமிழகத்தில் சில பகுதிகளிலும் இன்று தொடங்கியுள்ளது. இதையடுத்து கேரளாவில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மேலும் அடுத்த 5 நாட்களுக்கு கேரளாவில் கனமழை தொடரும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கும் கூடுதல் தகவல். இந்த ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழை 2 நாட்களுக்கு முன்னதாகவே கேரளாவை வந்தடைந்திருக்கிறது. ஜூன் 5ஆம் தேதி அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மேகாலயா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும், அதே போல ஜூன் இறுதிக்குள் டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் இந்த பருவமழை சென்றடையும் என தெரிய வந்திருக்கிறது. இதே போல வட மாநிலங்களுக்கு பருவமழை சென்றடையும் வரையில வெப்ப அலை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. ரஞ்சித். நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.